ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2026 ஆண்டு மாசி மாதம் மகரம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ராசியிலேயே உங்களுடைய சுகாதிபதியும் லாபாதிபதியுமான செவ்வாய் பகவான் வந்து அமர்ந்து உச்சமடைந்திருக்கிறார். ஆதிபத்திய நன்மையும் காரகத்துவ கெடுதலும் இருக்கும். ஆதிபத்திய நன்மை என்று சொல்கிற போது சுகஸ்தானம் வலுவடைகிறது, லாபஸ்தானம் வலுவடைகிறது, அதிக கோபம் வந்து கொண்டே இருக்கும். ராசியிலேயே செவ்வாய் பகவான் வந்து உச்சமடைகிற போது சற்று கோபம் இருக்கும். கோபம் வருகிற போது சற்று சுத்தமான நீர் அருந்துங்கள், தண்ணீர் குடிக்க வேண்டும். அந்த வினாடியை கடந்து விட்டால் சரி. இந்த மாதத்தினுடைய 12ஆம் தோராயமாக ஒரு 12ஆம் தேதி அளவில் செவ்வாய் பகவான் நல்லபடியாக 2ஆம் இடத்திலே வந்து அமர்ந்து குருவின் பார்வையில மங்கள யோகத்தை ஏற்படுத்தி விடுவார். ஒரு முதல் வாரம் வரைக்குமே சற்று கோபம் அதிகமாக இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். இதுவும் கைமறி போகாது. ராசிநாதன் 3ஆம் இடத்துல சுபத்துவமாக இருக்கிறார். உங்களுடைய ராசிநாதன் இயற்கை அசுபராகி 3ஆம் இடத்துல குருவின் வீட்டில் சுபத்துவமாக இருப்பது அற்புதமான அமைப்பு. ஏழரைச்சனி முழுமையாக விடுபட்டு விட்டது. ஏழரைச்சனி காலங்களில் என்னதான் அவர் உங்களுக்கு ராசிநாதனாக இருந்தாலும் உங்களை உண்டு இல்லை என்று செய்துவிட்டு போய்விட்டார். இனி மறுபடியும் உங்களுக்கு ஏழரைச்சனி அமைப்புகள் வருவதற்கு இப்போதைக்கு காலம் இல்லை, நீண்ட காலம் இருக்கிறது. ஏழரைச்சனி அமைப்புகளை நெத்தி போறீங்க, கவலைப்படுவதற்கு எதுவும் இல்லை. உங்களுக்கு இப்போது அர்த்தாஷ்டமச்சனையோ, கண்டச்சனையோ, பாதச்சனையோ, விரயச்சனையோ, ஏழரைச்சனி அமைப்புகளோ எதுவுமே இல்லை. சனி பகவான் சாந்தமாக 3ஆம் இடத்தில் அற்புதமாக இருக்கிற 3ஆம் இடம் சனிக்கு அற்புதமான இடம். அந்த இடம் குருவின் வீடாகி சுபத்துவமாக வேறு இருக்கிறார். இந்த மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு தோராயமா ஒரு 18ஆம் தேதி அளவில் உங்களுடைய ராசிநாதனுக்கு உச்ச சுக்கிரனுடைய சேர்க்கை கிடைக்கிறது. அவர் வெறுமனே உச்ச சுக்கிரன் இல்லை, உங்களுடைய ஜீவனாதிபதி, உங்களுடைய ராஜ யோகாதிபதி, உங்களுடைய ஜீவனாதிபதி இந்த மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு உச்சம் அடைகிறார். சுக்கிர பகவான் ராசிநாதனை மேலும் சுபத்துவப்படுத்துகிறார். அற்புதமான அமைப்பு. அதாவது இந்த மாதத்துல 2ஆம் இடத்துல ராகு, புதன், சூரியன், சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார்கள். 3ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். 6ஆம் இடத்துல நல்லபடியாக குருநாதர் அமர்ந்திருக்கிறார். 6, 12 அச்சுகளோடு குரு எப்போதெல்லாம் தொடர்பில் இருக்கிறாரோ 6ஆம் இடம் உடைய வேலை, 10ஆம் இடம் உடைய தொழில், 2ஆம் இடம் உடைய வருமானம், இந்த அமைப்பை அப்படியே கனெக்ட் பண்ணிடுவார். இது ஒரு அற்புதமான அமைப்பு. ஒரு மனிதனுக்கு உத்தியோகம், வேலை, தொழில் நல்லபடியாக இருந்து நல்ல வருமானம் வந்தாலே வாழ்க்கையில முக்காவாசி பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகிவிடும். அற்புதமான நல்ல அமைப்பு. அவர் 6ஆம் இடத்திலே சென்று மறைந்து விட்டார்னு சொல்லி தயவு செய்து கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு அவர் ஆதிபத்திய விசேஷம் இல்லாதவர் தானே. 12ஆம் அதிபதி விரையாதிபதி 6இல் மறைவது நல்லது. அசுப விரயங்கள் அப்படியே தடுக்கப்படுகிறது. 6ஆம் இடத்திலே குரு இருக்கிறதுனால நல்ல வேலை, நல்ல உத்தியோகம், நல்ல வருமானம் சரியாக பயன்படுத்தி கொள்ளலாம். 8ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார். பெரும்பாலான கிரகங்கள் 2ஆம் இடத்துல குருவின் பார்வையில சுபத்துவமாக 8ஆம் இடத்தை பார்க்க போகிறார்கள். 8ஆம் இடம் செயல்பட போகிறது. அதாவது உங்களுடைய 8ஆம் அதிபதி சூரிய பகவான் குருவின் பார்வையில சிவராஜ யோக அமைப்புகளை ஏற்படுத்தி கொண்டு சுபத்துவமாக 8ஆம் இடத்தை பார்க்க போகிறார். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. 12ஆம் இடம் நேரடியாக குருவின் பார்வையில இருக்கிறது. 8ஆம் இடத்தை வலுத்து எல்லா கிரகங்களும் பார்க்க போகிறார்கள். வெளி மாவட்டம், வெளி மாநிலம், வெளிநாடு, வெளியூர், வெளி தேசம் செல்ல வேண்டும் என்ற கனவோடு காத்து கொண்டிருந்தவர்களுக்கு அவரவர் தசாபுத்திகளின் அடிப்படையில் வெளிநாடு செல்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. பாஸ்போர்ட், விசா கிடைப்பதில் இருந்த தடைகள் எல்லாமே அப்படியே விலகும். வெளிநாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஜோதிட சொந்தங்களுக்கு வாழ்க்கையில எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே சரியான சூழ்நிலைகள் நல்லபடியாக கைகூடி வரும். வெளிநாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஜோதிட சொந்தங்கள், மகராசிக்கார ஜோதிட சொந்தங்களுக்கு இந்த மாசத்துல அந்த நாட்டிலேயே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைப்பது, நல்ல உத்தியோகத்தில் உயர்வு கிடைப்பது, வாழ்க்கையில நிறைவான அத்தனை நல்ல அமைப்புகளும் நடப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. 2ஆம் இடம் சாதாரணமான இடமா? 2ஆம் இடம் உங்களுடைய முகம், 2ஆம் இடம் உங்களுடைய மகிழ்ச்சி, உங்களுடைய புன்னகை, 2ஆம் இடம் உங்களுடைய தாட் ப்ராசஸ், 2ஆம் இடம் உங்களுடைய வார்த்தைகள், 2ஆம் இடம் உங்களுடைய இன்கம், 2ஆம் இடம் உடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஃபேமிலி லைஃப், 2ஆம் இடம் உடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ், தனம், குடும்பம், வாக்குஸ்தானம். 2ஆம் இடம் வலிமையாக இருக்க பிறந்தவன் வாழ்க்கையில வருமானத்துக்கு பஞ்சமே இல்லை. வேற எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் உங்களுக்கு ஃபெயிலியராக இருந்தாலும் 2ஆம் இடம் வலிமையாக இருந்து விட்டால் ஒரு இன்கம் ஒன்று உறுதி செய்யப்பட்டு விடுமே. வருமானம் நல்லபடியாக இருந்தாலும் வாழ்க்கையில பாதி பிரச்சனையை அப்படியே கடந்து சென்று விடலாமே. அதாவது 2ஆம் இடம் வலிமையாக இருக்கிற போது குடும்பம் இல்லாதவர்களுக்கு நல்லபடியாக குடும்பம் அமையும். நல்ல சிந்தனை தெளிவு இருக்கும். உடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நல்லபடியாக நிறைவேறும். குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத குழப்பம் ஏதாவது ஏற்பட்டு கொண்டிருந்தால் எல்லாமே சரியாகும்.
குடும்பம் கோயிலாக ஆகுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சரியாக பயன்படுத்துவதுன்னு சொன்னால் வாய்ப்புகள் வருகிற போது அமைதியாக இருப்பதல்ல, முயற்சி எடுத்து வெற்றி வாகை சூட வேண்டும். ஒரு முயற்சி எடுக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு குரு பலம் வேண்டுமே. ராசிநாதன் குருவின் வீட்டில் இருக்கிறார். மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு உச்ச சுக்கிரனை சேர்த்துக் கொள்ள போகிறார். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரும். தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும். அதாவது மகர ராசிக்காரர்கள் கடந்த 2-3 ஆண்டுகளாகவே சற்று பலவீனமாகத்தான் இருந்தீர்கள். கோச்சாரத்தில் அப்படி ஒரு பெரிய நற்பலங்கள் இல்லை. 2026ஆம் ஆண்டிலிருந்தே ஒவ்வொரு மாதம் அப்படியே படிப்படியாக ஸ்கோர் பண்ணிக்கொண்டே வருகிறீர்கள். மகர ராசிக்காரர்கள் இந்த மாசத்துல எல்லா நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது. 6ஆம் இடத்துல இருக்கிற இந்த குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு வேலையை வாங்கி தருவார். மாதம் முழுவதுமே அதாவது சிம்மாதிபதி சூரிய பகவான் சிவராஜ யோகத்துல சூரியனுடைய அதாவது குருவினுடைய தொடர்பிலேயே இருக்கிறார். அரசு வேலைக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல கை நிறைய சம்பளத்தோட மனசுக்கு பிடிச்ச இடத்துல அரசு வேலை கிடைக்கும். போட்டித் தேர்வுகள் எழுதி நீங்கள் அதில் வெற்றி வாகை சூட முடியும். வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டிருந்தவர்கள் கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. 10ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய வேலை, தொழில், அதாவது குறிப்பாக முக்கியமாக உங்களுடைய உத்தியோகம், தொழில், பட்டம், பதவி, ஆளுமை, அதிகாரம், அங்கீகாரம் எல்லாம் 10ஆம் இடம். அதாவது நீங்கள் யார் என்பதை வெளி உலகத்துக்கு நீங்கள் காட்ட வேண்டுமா? 10ஆம் இடம் வலிமையாக இருக்க வேண்டுமே. சரியாக புரிந்து கொள்ளுங்கள். 6ஆம் இடம், 10ஆம் இடம், 2ஆம் இடம் நல்ல வலிமையாக செயல்படுகிற போது வேலை, தொழில், உத்தியோகத்தில் இருந்த தடைகள் எல்லாமே அப்படியே விலக போகிறது. 10ஆம் இடம் செயல்பட்டாலே இடமாற்றம், இருப்பிட மாற்றம், வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம், மாற்றங்கள் எல்லாம் நடக்க காத்திருக்கிறது. அந்த மாற்றங்கள் எல்லாமே வளர்ச்சிக்குரிய நல்ல மாற்றங்களாக இருக்கும். அதாவது உங்களுடைய ராசிநாதனுக்கு அதீதமான சுபத்துவம் கிடைத்திருக்கிறது. ராசிநாதன் 3ஆம் இடத்துல குருவின் வீட்டில் சுபத்துவமாக இருக்க மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு உச்ச சுக்கிரன் சேர்ந்து ராசிநாதனை புனிதப்படுத்த போகிறார். 6ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் நல்ல வேலையை வாங்கி தரப்போகிறார். 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது. பெரும்பாலான கிரகங்கள் 2ஆம் இடத்தை மொய்த்து கொண்டு சுபத்துவமாக இருக்கிறார்கள். கை நிறைய நல்ல வருமானம் வரப்போகிறது. 10ஆம் இடம் குருவின் பார்வையிலேயே இருக்கிறது. உண்மையில சொல்றேன், அதாவது உங்களுடைய ஜீவனாதிபதி நல்லபடியாக இந்த மாதத்துல உச்சம் அடைகிறார் சுக்கிர பகவான். மாதத்தினுடைய அதாவது இந்த மாதத்துல உங்களுடைய ஜீவனாதிபதி உச்சம் அடைகிற போது உங்களுக்கு வருமான அடிப்படையில, தொழில் அடிப்படையில, உத்தியோக அடிப்படையில என்னென்ன அசௌகரியங்கள் எல்லாம் சந்தித்துக் கொண்டு அத்தனையுமே பகலவனை கண்ட பனி போல அப்படியே விலகும். அதாவது இந்த மாசத்துல மாசி மாசத்துல மகர ராசிக்காரர்களுக்கு உண்மையான ஒரு உருப்படியான பலன், நல்ல வருமானம் இருக்க போகிறது. வேலையில தொழில இருந்த அசௌகரியங்கள் எல்லாமே அப்படியே விலக போகிறது. ஒரு மனிதனுக்கு வேலை, தொழில், உத்தியோகம், வியாபாரம், வருமானம் நல்லபடியாக இருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு கருணை, ஒரு பெரிய கொடுப்பனவு. இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஐயா, எல்லாமே நட்பலனாக சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள் இல்லையா? எந்தெந்த விடயங்களும் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டும் என்று சொல்லுங்க நீங்கள் கேட்டால் சரியாக புரிந்து கொள்ளுங்கள். என்னதான் ராசிநாதனை சுக்கிர பகவான் நெருங்கி நல்ல சுபத்துவத்தை கொடுத்தாலும் சுக்கிரன் சனியோடு சேர்க்கிற போது எதிர்பாலினத்தோர்கள் விடயத்துல சற்று உஷாராக இருக்க வேண்டும். உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல சுக்கிரன் செவ்வாயோடு சேர்க்கிற போது அது பிருகு மங்கள யோகம், எந்த பாதிப்பும் இல்லை. உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல சுக்கிரன் சனி, ராகு, கேதுவோடு பாவத்துவமாக சேர்க்கை தொடர்பில் இருந்தால் இப்போது சுக்கிரன் சனியோடு சேர்க்கிற போது ஆண்கள் விஷயத்துல, பெண்கள் விஷயத்துல உஷாராக இருக்க வேண்டும். ஆண் என்றால் பெண், பெண் என்றால் ஆண், இந்த விடயங்களை சற்று உஷாராக இருக்க வேண்டும். அதே நேரத்துல 8ஆம் இடத்தை அத்தனை கிரகங்களும் வலுத்து பார்க்க போகிறார்கள். 8ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய கடன், நோய் எதிர்ப்பு, வம்பு வழக்கு தேவையில்லாத இடம். 8ஆம் இடத்தை பார்க்கிற கிரகங்கள் எல்லாம் குருவின் பார்வையில சுபத்துவமாகத்தான் பார்க்கிறார்கள். ஆனாலும் உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல 8ஆம் இடம் பாவத்துவமாக இருந்து உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல 8ஆம் அதிபதி சூரிய பகவான் ராகு, செவ்வாய், சனி, கேது இது போன்ற அமைப்புகள்ல தொடர்புகள்ல பாவத்துவமாக இருந்தால், இப்போது உங்களுக்கு அவயோக தசாபுத்திகள் நடந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக சொல்கிறேன் கெடு பலன்கள் இருக்கும். பிளீஸ் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட். சூரிய பகவான் அப்படியே ராகுவை நெருங்கி கொண்டே இருக்கிறார். 8ஆம் இடத்தை 8ஆம் அதிபதி பார்க்க போகிறார். உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல 8ஆம் இடம் பலவீனமாகி 8ஆம் இடம் பாவத்துவமாக இருந்து இப்போது உங்களுக்கு அவயோக தசாபுத்திகள் நடந்து கொண்டிருந்தால் நிச்சயமான கெடு பலன்கள் இருக்குமே. சரியாக புரிந்து கொள்ளுங்கள். கோச்சாரத்தை மட்டும் வைத்துக்கொண்டு உங்களுக்கு எந்த பலனும் சொல்ல முடியாது. உடைய பிறந்த ஜாதகத்தையும் கோச்சாரத்தை இணைத்துத்தான் பலன்களை பார்க்க வேண்டும். அதாவது கோச்சார பலன்கள் என்பது ஒரு பொதுவான ராசிக்கான பொதுவான பலன். இந்த கோச்சார அமைப்புகள் என்னால உங்களுக்கு எந்த தீய பலனும் சொல்ல முடியல. ராசிநாதன் சுபத்துவமாக குருவின் வீட்டில் இருக்கிறார். மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு உச்ச சுக்கிரன் சேர்ந்து ராசிநாதனை அதீத சுபத்துவப்படுத்த போகிறார்கள். 6ஆம் இடத்துல இருக்கிற குருநாதன் நல்ல வேலையை தருகிறார். தொழிலில் இருந்த தடைகளை விலக்குகிறார். நல்ல வருமானத்தை தருகிறார். குடும்பத்துல எல்லா குழப்பங்களும் அப்படியே விலக போகிறது. உங்கள் வார்த்தைகளுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்க போகிறது. சொல்வாக்கும் செல்வாக்கும் அதிகரிக்க போகிறது. எந்த சிக்கலும் இல்லை. கோச்சாரம் நன்றாகத்தான் இருக்கிறது. உடைய பிறந்த ஜாதகத்தை கனெக்ட் பண்ணி பார்த்து இறுதி முடிவை நீங்கள் எடுக்க வேண்டும். இது எப்படி இருந்தாலும் 2026ஆம் ஆண்டு மாசத்துல கோச்சார அடிப்படையில எல்லா நன்மைகளும் உங்களுக்காக காத்திருக்கிறது. வெளிநாட்டு அமைப்புகள் இருந்த தடை தாமதங்கள் எல்லாம் அப்படியே விலக போகுது. 12ஆம் இடம் சாதாரணமான இடமா? 12ஆம் இடம் அயன சயன போகஸ்தானம். 12ஆம் இடம் வலிமையாக இருக்கிற போது நிம்மதியாக அக்கடாண்டு உறங்கலாம். நிம்மதியான உறக்கம் வரும்.
அதாவது 12ஆம் இடம் வலிமையாக இருக்கிற போது ஒரு பிக்னிக் போகலாம், உல்லாச பயணம் போகலாம். அந்த அனுபவமே வேற லெவல்ல இருக்குமே. எப்படியும் விரயம் இருக்கிறது, சுப விரயம் இருக்கிறது. நிலையான சொத்துக்களை வாங்கி விடுங்கள். 3ஆம் இடம் நல்ல இடம், அற்புதமான இடம். அதாவது 3ஆம் இடம் உடைய நகை நட்டு, சொத்து சுகம். 12ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டே இருக்கிறார். நிச்சயமாக ஒரு செலவு இருக்க போறது, சுப செலவு இருக்க போறது. 2ஆம் இடம் வலிமையாக இருக்க போது வருமானம் வந்து கொண்டே இருக்க போறது. வண்டி வாகனம், நிலையான சொத்துகள், நிலபுலம், வீடு வாசல், நகை நட்டுகளை வாங்குவதற்கு சரியான காலம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதாவது இந்த 2026ஆம் ஆண்டு மாசி மாசத்துல மக நட்சத்திரம் வருகிற போது, இறை வழிபாடுகளில் நீங்கள் ஈடுபடுகிற போது பித்ரு தோஷத்திலிருந்து நீங்கள் அப்படியே விடுபட முடியும். முன்னோர்களின் சாபத்திலிருந்து விடுபட முடியும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம். ஒவ்வொரு மாதமும் சிவராத்திரி வந்தாலும் மாசி மாதத்திலே வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரிக்கு அற்புதமான பலன் இருக்கிறது. உங்களுடைய தீய கர்ம வினைகளை அப்படியே கரைத்து விடக்கூடிய ஆற்றல் மகா சிவராத்திரி இரவுக்கு இருக்கிறது. சரியாக அந்த இரவை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வாய்ப்பெல்லாம் உங்களுக்காகத்தான். சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கடவுளும் கருணையும் எப்போதும் நம்மோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் தான் இங்கில்லாமல் எங்கோ இருக்கிறோம். அதாவது இறந்த காலத்திலும் எதிர்காலத்திலும் ஓடிக்கொண்டிருப்பவர்கள் வாழ்க்கையை தொலைத்து விடுகிறீர்கள். யதார்த்தமாக இந்த வினாடி வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இதைத்தான் ஞான நிலை என்று சொல்கிறார்கள். மகர ராசிக்காரர்களுக்கு அற்புதமான பொற்காலம். ராசிநாதன் குருவின் வீட்டுல உச்ச சுக்கிரனோடு சேரப்போகிறார். சரியாக இந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதாவது மாசி மாசத்திலே வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி நன்னாள்ல விநாயக பெருமானுக்கு விரதம் இருந்து விநாயக பெருமானை இங்க வணங்குகிற போது தடைகள் விலகும், வெற்றிகள் குவியும். இந்த வாய்ப்புகளை எல்லாம் நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த மாசத்துல புதன் பகவான் மாதம் முழுவதுமே தோராயமாக மாதம் முழுவதுமே நல்லபடியாக குருவின் பார்வையில சரஸ்வதி யோகத்துல இருக்கிறார். ஆடிட்டிங், அக்கவுண்டிங், டீச்சிங், பேங்கிங், மார்க்கெட்டிங் இந்த அடிப்படையில செயல்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு கூடுதல் நன்மைகளும் லாபங்களும் நடக்க காத்திருக்கிறது. வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டு மாசி மாதம் மகரம் ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.